ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டாம் அண்ட் ஜெரி. கண்டிப்பாக இந்த ஷோவை பற்றி தெரியாதவங்களே பார்த்தீங்கன்னா இருக்க முடியாது. சொல்லப்போனால் நிறைய பேரோட சின்ன வயசோட ஃபேவரட் ஷோஸில் பார்த்தீங்கன்னா இதோ ஒன்றா இருக்கும். இப்படி இருக்கிற டாம் அண்ட் ஜெரி ஷோக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எண்டிங் எபிசோட் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஆனால் இந்த ஒரு எண்டிங்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி எண்டிங் பார்த்தீங்கன்னா கிடையாது, ரொம்ப ஒரு சேடான எண்டிங் தான். இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு கடைசி எபிசோட ஸ்டோரி ஆனது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நிறைய பேரோட ரியல் லைஃப் கூடயே பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டாம் அண்ட் ஜெரி பிடிக்கும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து தெரிய வச்சிருங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டாம் அண்ட் ஜெரி அவங்க வீட்டோட கார்டன் ஏரியாவில் உட்காந்து ஜூஸ் குடிச்சு பார்த்து சில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லேடி கேட் பார்த்தீங்கன்னா வருதுங்க. அந்த கேட்டை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம டாம் வந்து கேட்டு பின்னாடியே பார்த்தீங்கன்னா போகுது. நம்ம ஜெரி எவ்வளோ தடுக்க முயற்சி பண்ணியும் பார்த்தீங்கன்னா நம்ம டாம் வந்து ஜெரி பேச்சு கேட்குற மாதிரியே தெரியல. பொம்பளை சோக்கு கேட்குதாடா, பொம்பளை சோக்கு. ஆனால் அந்த லேடி கேட் பார்த்தீங்கன்னா நம்ம டாமை ஒரு ஜோக்கர் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருந்ததே தவிர சுத்தமாக வந்து டாம் வந்து மதிக்கவே இல்லை. இப்படி இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு பணக்கார கேட் பார்த்தீங்கன்னா வருதுங்க. வந்த கேட் என்ன பண்ணுது சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த லேடி கேட்டை உஷார் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா போயிடுது. சரி, அதுதான் போயிடுச்சே, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் டாம் போயிருந்தால் பரவாயில்ல. அதுதான் பார்த்தீங்கன்னா பண்ணல. தன் கையில் இருந்த மொத்த காசையும் புழிஞ்சு எடுத்து கொண்டு போய் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ரிங்கை வாங்கி கொண்டு போய் இந்த ஒரு லேடி கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா டாம் வந்து தருது. அதுக்கு அந்த கேட் பதிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிங்கை தூக்கி காட்டுது. இங்கே பார்த்தியா, இதுதான் அந்த பணக்கார கேட் கொடுத்த ரிங்கு சொல்லிட்டு அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது நம்ம டாம் பார்த்தீங்கன்னா கம்முன்னு கடையை சாத்திட்டு போயிருக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா பண்ணல. எப்படியாவது நான் வந்து கரெக்ட் பண்ணியே தீர்வேண்டா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்து 1 இல்லை 2 இல்லைங்க 110% இன்ட்ரெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கடன் பார்த்தீங்கன்னா வாங்குதுங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா இஎம்ஐலாம் கணக்கெல்லாம் போயிட்டு இருக்கு. தன்னோட ஒரு கை ஒரு கால் வாழ்நாள் ஃபுல்லாக நான் வந்து அடிமையாக இருக்கிற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இத்தனை கான்ட்ராக்ட்லேயே கையெழுத்து போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா கார் பார்த்தீங்கன்னா வாங்குது. அட்லீஸ்ட் இந்த காரை பார்த்தாச்சு இந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகும் சொல்லிட்டு போனால் அங்கேயே நமக்கு டாமுக்கு ஏமாத்திரம் தான் பார்த்தீங்கன்னா அமைஞ்சுது. ஏன்னா அந்த பணக்கார கேட்டிருக்கு பார்த்தீங்களா, அது பென்ஸ் காரில் வந்து இந்த டாமை பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா போயினே இருந்துச்சு. வாழ்க்கையை வெறுத்து போன டாம் பார்த்தீங்கன்னா தண்ணி கிண்ணி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு அப்படியே போய் பார்த்தீங்கன்னா காவலை விழுந்துச்சுங்க. நல்லாவில் நம்ம ஜெரி பார்த்தீங்கன்னா காப்பாற்றிருச்சு. கடைசியில் வாழ்க்கையை வெறுத்து போன நம்ம டாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையே முடிச்சுக்கலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராக்கில் போய் பார்த்தீங்கன்னா உட்காருது. ஸோ நம்ம ஜெரி பார்த்தீங்கன்னா நம்ம டாமோட நிலைமையை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு நமக்கு தான் நம்ம ஆள் இருக்கா, நம்ம போய் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சிட்டு இருக்க போது தான் தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சி சொல்கிற மாதிரி நம்ம ஜெரியோட ஆளும் பார்த்தீங்கன்னா ஜெரியை கழட்டி விட்டு ஒரு பணக்கார எலி கூட பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா ஜெரியோ மனம் வெறுத்து போய் டாம் பக்கத்திலே போய் பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ட்ராக்ல பார்த்தீங்கன்னா உட்காந்துருது. இவங்க 2 பேரும் நோக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் வருது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோட பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறாங்க. இப்போ நான் சொன்னதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் ரியல் லைஃபோட பார்த்தீங்கன்னா இப்போ கனெக்ட் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா நான் வந்து நினைக்கிறேன். சின்ன வயசில் இந்த ஒரு ஷோ பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் பெருசாக புரியல. பட் இப்போ பார்க்க போதா பார்த்தீங்கன்னா இது பின்னாடி இருக்க நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரியுது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வந்தாச்சுங்க. இந்த மாதிரி வேறு என்ன கண்டென்ட் நான் மேக் பண்ணால் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வந்து கமெண்ட்ஸ் வந்து லீவ் பண்ணிவிடுங்க. வீடியோவில் பிடிச்சி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ண போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சின்ன ஷேர் தட்டி விட்டுருங்க. நீங்கள் ஒன்றும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் வந்து மறக்காம ஆள் தட்டிட்டு போயிடுங்க. டேக் கேர். வரட்டா.